இதுதான் நீங்கள் ஆட்சி நடத்தும் லட்சணமா? இதற்கு வெட்கி தலைகுனிய வேண்டும். நீதிபதி கேட்ட பகீர் கேள்வியால் உச்சகட்ட அதிர்ச்சியில் மு.க. ஸ்டாலின். வணக்கம் நண்பர்களே. மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டில் முதலமைச்சரான பிறகு அடுத்தடுத்து லாக் மரணங்கள் ஏற்பட்டு வருகிறது. அதிலும் சாத்தான்குளத்தில் ஜெயராஜ், பென்னிக்ஸ் என்ற தந்தை மகன் இருவர் காவல் நிலையத்தில் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அதில் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளை இப்போது வரை தமிழக அரசு தண்டிக்கவில்லை. இதுபோன்ற காவல்துறை லாக்கப்பில் நிகழ்ந்து வரும் பல மரணங்கள் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் எந்த தண்டனைக்கும் உட்படுத்தப்படாமல் ஜாலியாக சுற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் திருபுவனத்தில் நகை திருடியதாக போலீசாரால் அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் அஜித்குமார் விசாரணை என்ற பெயரில் காவலர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட காவலர்களும் ஒரு கண் துடைப்புக்காக சஸ்பெண்ட் செய்துள்ளார்கள். அதிலும் தீவிரவாதிகள் ரவுடிகளை போன்று 10க்கும் மேற்பட்ட காவலர்கள் அந்த இளைஞரை கடுமையாக தாக்கியுள்ளார்கள். 9.5 சவரன் நகையை திருடிய குற்றத்திற்காக இந்த கொலையை செய்துள்ளார்கள். எத்தனையோ பயங்கர திருடர்கள் எல்லாம் இந்த நாட்டில் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் இந்த காவல்துறையினர் நெருங்குவது கூட கிடையாது. ஆனால் சிறிய அளவில் ஒரு திருட்டு செய்த இளைஞரை அடித்தே கொன்றுள்ளார்கள். இந்த பரபரப்பான வழக்கை நேற்று மதுரை உயர் நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்தது. அப்போது நீதிபதி ஆட்சியாளர்கள் மற்றும் காவல்துறையை நோக்கி கடுமையான கேள்விகளை எழுப்பினார். அதாவது, இது ஒரு சாதாரண வழக்கு. இதில் கைது செய்யப்பட்ட இளைஞரிடம் எந்தவித ஆயுதமும் இல்லை. அப்படி இருக்கும்போது அவரை காவல்துறையினர் தாக்கியது ஏன் என்று கேள்வி எழுப்பி இருக்கிறார். அதோடு அடித்து கொல்லப்பட்டவர் தீவிரவாதியும் இல்லை, ரவுடியும் இல்லை. இப்படி இருக்கும்போது லாக்கப்பில் வைத்து கொடூரமான முறையில் அடித்து கொள்ள வேண்டியதின் அவசியம் என்ன என்று காவல்துறையை நோக்கி கேள்வி எழுப்பிய நீதிபதி, இதுவரை 24 லாக்அப் மரணங்கள் நடைபெற்று இருக்கும் நிலையில் அது குறித்து காவல்துறை நீதிமன்றத்திற்கு விளக்கம் அளிக்க வேண்டும். காவல்துறை என்பது குற்றவாளிகளை நீதிமன்றத்தில் நிறுத்தி அவர்கள் செய்த குற்றத்திற்கு ஏற்ற தண்டனையை வாங்கி கொடுக்க வேண்டும். ஆனால் இவர்களே தண்டனை கொடுத்துள்ளார்கள். அதிலும் இது போன்ற திருட்டு சம்பவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டுமோ அதைத்தான் கொடுக்க வேண்டும். அதை செய்யாமல் இந்த அளவுக்கு இந்த இளைஞரை காவலர்கள் கொடூரமாக தாக்கியதின் பின்னணி என்ன? இந்த அளவுக்கு காவல்துறை ரிஸ்க் எடுத்து செயல்பட்டதின் பின்னணியில் இருப்பது யார்? அது குறித்த விளக்கத்தை சம்பந்தப்பட்ட காவலர்கள் நீதிமன்றத்துக்கு அளிக்க வேண்டும். காவல்துறை என்பது மக்களை பாதுகாக்க வேண்டுமே தவிர அளிக்கக்கூடாது என்று எச்சரித்துள்ள மதுரை உயர் நீதிமன்ற நீதிபதி, இது ஒரு காட்டு மிராண்டித்தனமான செயல். இப்படிப்பட்ட காவல்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இது குறித்து எத்தகைய நடவடிக்கை எடுக்க போகிறார்? அதிலும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 24 லாக்அப் மரணங்கள் நடைபெற்றுள்ளது. இதுவரை எத்தனை காவலர்களுக்கு தண்டனை பெற்று கொடுத்துள்ளார்கள் என்று கேள்வி எழுப்பியிருக்கும் நீதிபதி, இது ஒரு வெட்கக்கேடான செயல். மக்களை பாதுகாக்க வேண்டிய காவலர்களை அடித்துக் கொள்வது வேதனைக்குரியது. இப்படி ஒரு கொடுமையான செயலை செய்ததற்கு அனைவருமே வெட்கி தலைகுனிய வேண்டும் என்று நீதிபதி தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். இப்படி நீதிமன்றம் கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தியதை அடுத்து தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவின் பேரில் தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றியுள்ளார். இதில் சம்பந்தப்பட்ட காவலர்களை பணியிட நீக்கம் செய்திருக்கிறார். என்றாலும் இந்த விவகாரத்தில் அவர்கள் காவல்துறை சார்ந்தவர்களுக்கு உரிய தண்டனை வாங்கி கொடுப்பாரா, இல்லை சிபிசிஐடி விசாரணை நடத்துகிறது என்பதின் பேரில் இதை அப்படியே கிடப்பில் போட்டு விடுவாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த செய்தி. ஜூலை 4ஆம் தேதி டெல்லியில் அவசர கூட்டம். மோடி, அமித்ஷாவுடன் RSS தலைவர்கள் பங்கேற்பு. டெல்லி விரையும் அண்ணாமலை. பாரதிய ஜனதா கட்சி என்பது RSSஇன் பின்னணியில் செயல்படக்கூடியது. என்றாலும் மோடி பிரதமரான பிறகு பல அதிரடி மாற்றங்களை கொண்டு வந்தார். குறிப்பாக பாஜகவின் தேசிய தலைவர் மற்றும் மாநில தலைவர்களை RSS மற்றும் பிராமணர்களை தவிர்த்துவிட்டு மாற்று வகுப்பை சார்ந்தவர்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க தொடங்கினார். ஜனாதிபதிக்கு கூட தாழ்த்தப்பட்ட வகுப்பினர், பழங்குடியின சமுதாயத்தில் இருந்துதான் அவர் தேர்வு செய்தார். இப்படி பிரதமர் மோடி RSS பின்னணி மற்றும் பிராமணர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் செயல்படுவது RSSக்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளதாம். இதன் காரணமாகவே பாஜக RSS இடையே ஏற்பட்ட மோதலில்தான் கடந்த மக்களவை தேர்தலில் RSS அமைப்பினர் பாஜகவுக்காக தேர்தல் பணிகளில் ஈடுபடவில்லையா. அவர்கள் எப்போதுமே
கிரவுண்ட் லெவலில் இருந்து வேலை செய்யக்கூடியவர்கள். அப்படி RSS அமைப்பினர் மக்களவை தேர்தலில் பாஜகவுக்காக வேலை செய்யாத காரணத்தினால்தான் உத்தரப்பிரதேசத்தில் பல முக்கியமான தொகுதிகளை பாஜக இழந்ததாக கூறப்படுகிறது. இது பிரதமர் மோடிக்கும் கடும் மகிழ்ச்சியை கொடுத்தது. அதனால்தான் தற்போது பாஜக மத்தியில் கூட்டணி ஆட்சி அமைத்துள்ளது. இல்லை என்றால் உத்தரப்பிரதேசத்தில் கூடுதலான தொகுதிகளில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்திருப்பார் மோடி. இதன் காரணமாகவே தற்போது மோடியும் அமித்ஷாவும் RSS உடன் ஒத்துப்போக தொடங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக RSS தலைவர் மோகன் பகவத்தை பொறுத்தவரை பாஜகவில் முக்கிய பொறுப்புக்கு வரக்கூடியவர்கள் RSS சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருகிறார்கள். அதிலும் JP நட்டாவுக்கு பிறகு தேசிய பாஜகவின் தலைவராகும் நபர் RSS மற்றும் பிராமணர் வகுப்பை சார்ந்தவராகத்தான் இருக்க வேண்டும் என்று மோகன் பகவத் பிரதமர் மோடியை வலியுறுத்தி வருகிறார். அதோடு அப்படி எங்களது கோரிக்கைக்கு உடன்பட்டால் மட்டுமே அடுத்து வரப்போகிற பீகார், மேற்கு வங்காளம் சட்டமன்ற தேர்தலில் RSS அமைப்பினர் பாஜகவுக்காக தேர்தல் பணியில் ஈடுபடுவார்கள் என்றும் தங்களது நிலைப்பாட்டையும் அவர் கூறிவிட்டார். இதன் காரணமாகவே இதுவரை தான் பிரதமரான பிறகு தனித்துவமான முடிவுகளை எடுத்து வந்த பிரதமர் மோடி இப்போது RSSின் கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலைக்கு மாறியுள்ளார். இந்நிலையில் வருகிற ஜூலை 4, 5, 6 தேதிகளில் டெல்லியில் பாஜக RSS அமைப்புகள் சார்பில் ஒரு அவசர கூட்டம் நடைபெற உள்ளது. குறிப்பாக தற்போது RSS அமைப்பு டெல்லியில் 1000 கோடி மதிப்பில் ஒரு பிரம்மாண்டமான அலுவலகம் திறந்துள்ளார்கள். அதே போன்று பாஜகவும் ஒரு பிரம்மாண்ட அலுவலகம் திறந்திருக்கிறார்கள். இதற்கு முக்கிய காரணம் இனிமேல் RSS டெல்லி தலைமை இடமாக கொண்டு செயல்பட போகிறார்களாம். முக்கியமாக டெல்லி பாஜகவில் தாங்கள் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்று RSS திட்டமிட்டே அங்கு புதிய அலுவலகம் திறந்துள்ளதாம். இந்த நிலையில்தான் JP நட்டாவுக்கு பிறகு RSS அமைப்பை சார்ந்த ஒரு பிராமணரையே அடுத்த தேசிய பாஜக தலைவர் ஆக்க வேண்டும் என்று மோகன் பகவத் தொடர்ந்து பிரதமர் மோடியை கேட்டுக்கொண்டு வருகிறாராம். அதன் காரணமாக தற்போது RSS கோரிக்கைக்கு செவி சாய்த்துள்ள பிரதமர் மோடி ஜூலை 4 தேதி டெல்லியில் நடைபெறும் கூட்டத்தில் மோகன் பகவத் சொல்லும் நபரை அடுத்த பாஜகவின் தேசிய தலைவராக நியமிக்க முடிவெடுத்து விட்டாராம். அந்த நபர் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள பாஜகவின் அனைத்து மாநில தலைவர்களும் டெல்லிக்கு அழைக்கப்பட்டுள்ளார்களாம். அதோடு அடுத்தபடியாக தேசிய பாஜகவில் இணைய போகும் நிர்வாகிகளும் ஜூலை 4 தேதி டெல்லிக்கு புறப்படுகிறார்கள். அதனால் தேசிய பாஜகவின் அடுத்த பொதுச் செயலாளராக போகும் அண்ணாமலையும் டெல்லி செல்வதற்கு தயாராகி வருகிறார். அது மட்டுமின்றி தமிழ்நாட்டில் முருகன் மாநாட்டை இந்து முன்னணி நடத்துகிறார்கள் என்றாலும் RSSும் அதில் இறங்கி வேலை செய்திருக்கிறது. அதன் காரணமாகவே அந்த மாநாடு எந்தவித சலசலப்பும் இல்லாமல் மிக சிறப்பாக நடைபெற்றுள்ளது. இது போன்று 8 லட்சம் பேர் கலந்து கொண்ட மற்ற நிகழ்ச்சியாக இருந்தால் ஏகப்பட்ட மோதல் வெடித்திருக்கும், சண்டை சச்சரவுகள் உருவாகி இருக்கும். ஆனால் இந்த மாநாட்டுக்கு அனைவருமே பக்தி மனங்கமல வந்திருந்தார்கள். கோவிலுக்கு செல்வது போல் அனைவருமே உணர்ச்சி பெருக்குடன் காணப்பட்டார்கள். அதனால்தான் இத்தனை லட்சம் பேர் கூடிய அந்த முருகன் மாநாடு அமைதியாக பக்தி பரவசத்துடன் நடந்து முடிந்தது. இதற்கு முக்கிய காரணம் RSS தொண்டர்களும் களத்தில் இறங்கி வேலை செய்துள்ளார்கள். அந்த அளவுக்கு எதையும் சிறப்பாக எடுத்து செய்யக்கூடிய மனநிலை கொண்டவர்களான RSS அமைப்பினர் முருகன் மாநாடு மட்டுமின்றி இந்தியா முழுக்க இன்னும் பல ஆன்மீக மாநாடுகள் நடத்தவும் திட்டமிட்டுள்ளார்களாம். அந்த அளவுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு இனிவரும் காலங்களில் RSS அமைப்பானது பாஜகவின் பின்புலமாக இன்னும் பெரிய அளவில் இறங்கி செயல்பட தயாராகிவிட்டதாக டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கிறது. மருத்துவமனைக்குள் கிறிஸ்தவ மத துண்டு பிரசுரங்கள். நாடு முழுக்க உள்ள கிறிஸ்தவர்கள் இந்து மக்களை குறிவைத்து அவர்களை மதம் மாற்றும் முயற்சியில் நீண்ட காலமாகவே ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் தூத்துக்குடியில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நோயாளிகளை அணுகி சில கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் துண்டு பிரசுரங்களை கொடுத்துள்ளார்கள். அப்படி கொடுத்துவிட்டு அதில் இடம்பெற்றுள்ள கிறிஸ்தவ மத வாசகங்களை அவர்களிடத்தில் படித்து காட்டி, நீங்கள் கிறிஸ்தவ மதத்தில் சேர்ந்து விட்டால் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு சுகம் கொடுப்பார் என்று சொல்லி அவர்களை மதம் மாற்றும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார்கள். இப்படி நோயாளிகள் சிகிச்சை பெற்று வந்த அரசு மருத்துவமனைக்குள் புகுந்து கிறிஸ்தவ மத போதகர்கள் பிரச்சாரம் செய்தது குறித்த வீடியோக்கள் வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறது. இதையடுத்து இதுபோன்று அரசு மருத்துவமனைக்குள் அத்துமீறி நுழையும் மத போதகர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்களுக்கு உடந்தையாக இருக்கும் மருத்துவர்கள், செவிலியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்து அமைப்புகளும் சமூக ஆர்வலர்களும் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்து வருகிறார்கள்.